இப்போ நம்ம மக்களை பார்க்குறோம், ஒரு பக்கம் வந்து பில்டிங் கட்டினே இருக்கிறான், ஒரு பக்கம் வந்து ஸ்லம்மாக இருக்குது. இது எப்படி வந்து ஒரு சரிசமமான நாடு, சரிசமமான பொருளாதாரம், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுன்றது சோஷியலிசம். அதை ஃபாலோ பண்ணுற இந்த நாட்டில் இந்த பிரச்சனைகள்ன்றது இருக்குது. இந்த ஜிடிபி வந்து இன்னைக்கு சொல்கிற நிலையில் படு மோசமான. நம்ம இன்னும் இதே மனநிலையில் இருந்துக்கின்னு இந்த சாதிய சாக்கடையில், மத சாக்கடையில் இருந்துக்கின்னு நம்ம என்ன செய்கிறோம், மனித அறிவுக்கான விஷயங்களை கொடுக்க முடியாமல், அதுக்கான வளர்ச்சியை மேம்படுத்தாமல், இப்போ நம்ம பெருமையாக சொல்லிப்போம் உலகத்தில் 5வது தலை சிறந்த பொருளாதார நாடு. யாருக்கு, எந்த மக்களுக்கான வளர்ச்சி இது கொடுக்கும்? கொள்ளுதல் என்ற ஒரு விஷயமே தமிழர்கள் வரலாற்றில் இல்லை என்று நான் சொல்லுகிறேன். நீங்கள் விவசாயத்தை எடுத்து பாருங்கள், நீங்கள் வந்து வாணிபத்தில் வந்து நேர்மறையான மக்களாக இருந்திருப்பாங்க. நீங்கள் சாதாரண மக்களை பாருங்கள், நீங்கள் இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் போங்க, அங்கே மார்க்கெட்டை பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்கும், தக்காளி வந்து பழைசாக இருக்கும், கட்டாயம் தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு அவங்க தரவே மாட்டாங்க. ஒரு வேளை கொடுத்தாலும் இதை கொஞ்சம் எடுத்துன்னு போய் ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு கொடுக்குற ஒரு போக்கே இருக்கும் மொழிய, அதுக்கு தகுதியான காசை வாங்குற விஷயம் இருக்காது. தோரண விதியும் தோமுறு கோட்டியும் பூரண கும்பமும் புலம்பால் இகைகளும் பாவை விளக்கும் பலவுடன் பரப்புமின் காய்குலை கமழும் வாழையும் வஞ்சியும் பத்தி வேதிகை பசும்பொன் தூணத்து முத்துதாம முறையோடு நாற்றுமின் விழவுமொழி மூதோர் விதியும் மன்றமும் பழமணல் மாற்றுமின் புதுமணல் பரப்புமின். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இருப்பது கல்வியலாளர் மற்றும் வணிக மேலாண்மை பேராசிரியருமான முனைவர் ஸ்டான்லின் வின்சென்ட் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் இலக்கியா. வணக்கம். வணக்கம் சார். இப்போது தமிழ் விளையாட்டுகளில் இருக்க மேலாண்மை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? என்னுடைய கல்லூரி ஆசிரியர் பணிக்கு பிறகு என்னுடைய கல்வியையும் கடந்த கால வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது படிப்புக்கும் விளையாட்டுக்குமான ஒத்துழைப்பு மேம்பட்டதாக இருக்கிறது. குறிப்பாக சின்னஞ்சிறு வயதுகளில் பார்க்கும்போது நம்ம கிராமப்புற தமிழ் விளையாட்டுக்கள் பெரும்பான்மையான நேரங்களில் மேலாண்மை கருத்துக்களை முன்மொழியக்கூடிய அற்புதமான விஷயமாக இருக்குது. சாதாரண கிராமங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குண்டு, கோலி, கிளிப்பாரி, பல்லாங்குழி, ஆடுபுலி ஆட்டம், இதெல்லாம் சின்ன சின்ன வயசுங்களில் நாங்கள் விளையாட விளையாட்டுக்கள். இந்த விளையாட்டுக்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் தலைமைத்துவ பண்பையும் போராடுற குணத்தையும், தோல்வி அடையும் போது தோலாமல் மீண்டும் எழுந்து ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கான அத்தனை விஷயங்களும் செய்து நான் நம்புகிறேன். இன்றைக்கி இன்றைய தலைமுறைக்கு இந்த மாதிரியான விளையாட்டுகள் விளையாடுவதற்கான விஷயங்கள் இல்லை. குறிப்பாக நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் படிக்கும்போது ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஆல் த ரிசோர்ஸஸ் அப்படின்ற ஒரு மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் நம்ம படிக்கிறோம். என்னென்ன வாய்ப்புகள், வசதிகள் அந்த பகுதியில் இருக்கிறதோ அதை எடுத்து பயன்படுத்தி நிர்வாகத்தை மேம்படுத்துவது. நீங்கள் இந்த கிராமப்புற விளையாட்டுகளை பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஆடுகளங்கள் என்பது தேவைப்படாது. மக்கள் வந்து அதிக நபர்கள் தேவைப்பட மாட்டாங்க. சின்ன சின்ன குச்சியோ அல்லது குண்டோ அல்லது கற்களையோ வைத்து விளையாடி தொடுகின்ற ஒரு பாங்கு என்பது தமிழ் விளையாட்டில் இருக்குது. எந்த விளையாட்டிலும் தொட்டு விளையாடுற விஷயம் வந்து இருக்கவே இருக்காது. தமிழ் விளையாட்டுகளில் ஒரு விளையாட்டுன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்னா தொட்டு விளையாடணும், தன்னுடைய சந்தோஷத்தை முழுமையாக வெளிப்படுத்தணும். இந்த மாதிரியான விளையாட்டுகளை பார்க்கும்போது நிறைய தலைமைத்துவ பண்பை உற்பத்தி பண்ணுகின்ற அற்புதம் விஷயமான தமிழ் விளையாட்டுன்றது இருக்குது. நான் திடகாத்திரமாக நம்புகிறேன். இப்போது தமிழ் இலக்கியத்தில் வந்து நீங்கள் வணிக மேலாண்மை பேராசிரியர், இப்போ தமிழ் இலக்கியத்தில் வணிக மேலாண்மையை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ அந்த காலத்தில் வணிக மேலாண்மை பற்றி ஒரு அவேர்னஸ் இருந்திருக்கும்ல, ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? இப்போ நாங்கள் வந்து இன்றைய காலகட்டங்களில் மாடர்ன் எரா ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் படிக்கும்போது எஃப்டபிள்யூ டெய்லர் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து மேனேஜ்மெண்ட்டை பற்றியான விஷயங்களை திரும்பி திரும்பி சொல்லியிருக்கிறார். இப்போ நீங்கள் சங்க இலக்கியங்களில் பார்த்தா, குறிப்பாக சிலப்பதிகாரத்தில் பார்த்தா ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்குது. தோரண விதியும் தோமுறு கோட்டியும் பூரண கும்பமும் புலம்பால் இகைகளும் பாவை விளக்கும் பலவுடன் பரப்புமின் காய்குலை கமழும் வாழையும் வஞ்சியும் பத்தி வேதிகை பசும்பொன் தூணத்து முத்துதாம முறையோடு நாற்றுமின் விழவுமொழி மூதோர் விதியும் மன்றமும் பழமணல் மாற்றுமின் புதுமணல் பரப்புமின். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அங்காடியை, அதாவது ஒரு கடையை திறக்கும் போது எந்தெந்த பொருளை எங்கெங்கே வைக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க.
இதை நாங்கள் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா பிளான்ட் லே அவுட்னு சொல்கிறோம். ஹவு வி கேன் கீப் மெட்டீரியல் மெஷின்ஸ் இன் அ ப்ராப்பர் ஒர்க் ஸ்டேஷன், அதை நாங்கள் லே அவுட்னு படிக்கிறோம். இது 3000 வருஷத்துக்கு முன்னாடி சங்க இலக்கியங்களில் குறிப்பாக சிலப்பதிகாரத்தில் சொல்லி வைக்கிறாங்க. இன்னும் ரொம்ப அற்புதமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளுவர் அவர் இலக்கணம் சொல்லிட்டு போயிருக்கிறார். இதனை இவன் செய்வான் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல், ரைட் மேன் ஃபார் ரைட் ஜாப், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து, முழுமையாக மோட்டிவேஷன் நாங்கள் படிக்கிறோம். அதோடு வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இயற்றலும் ஈட்டலும் ஈட்டி வகுத்தலும் வல்லது அரசு, acquiring candidates, retaining candidates and providing all the privilege to the candidates is purely related with human resource management. ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன் தமிழர்கள் இந்த நிர்வாகத்திற்கு விளக்கங்களை கொடுத்து அதன் வழியே நடந்திருக்கிறாங்க, வாணிபமும் செஞ்சுருக்கிறாங்க. நிறைய தத்துவங்கள் தமிழ் இலக்கியங்களில் புறையோடி கிடக்குது. அதை எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயமும் கடமையும் ஆசிரியரான எங்களுக்கு இருக்குது, நாங்கள் நம்புகிறோம். ஸோ அப்போ வந்து இந்த வணிக மேலாண்மை பற்றி ஒரு அவேர்னஸ் இருந்தது. ஆனால் இப்போ கரண்டில் இருக்க மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்க பர்சன்ஸ் அதே டேலண்டோட இருக்காங்களா? கட்டாயம். ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ மார்க்கெட்டிங் வந்து செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. குறிப்பாக மார்க்கெட்டிங் சொல்லும் போது அல்லது பிஸ்னஸ்ன்னு சொல்லும் போது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க எக்ஸ்சேஞ்சிங் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். இதை நீங்கள் சாதாரண கிராமப்புறங்களில் குழந்தைகள் வந்து ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைங்கள்ட்ட பார்க்கலாம். ஒரு குழந்தை வந்து ஒரு 5 மிட்டாய் வச்சுருக்கும், ஒரு குழந்தை வந்து 5 பென்சிலோ அல்லது பல்பமோ வச்சுருப்பாங்க. இந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, தன்னிடம் இருக்கிற அதிகப்படியான விஷயங்களை மற்றவங்கள்ட்ட கொடுத்து அதை மாற்றிக்குவாங்க, அந்த சாக்லேட்டுக்காக மாற்றிக்குவாங்க. இதுதான் பிஸ்னஸ். இன்றைக்கி நீங்கள் தமிழர்கள் வரலாறை பற்றி நீங்கள் திரும்பி பார்க்கும்போது தமிழர்கள் தங்களுடைய அம்பாசடர்ஸை வந்து ரோமாபுரியில் இருக்கிற அரசாங்கத்தை வச்சுருந்தாங்க. காரணம் பிஸ்னஸ் தான். கடல் கடந்து நாடு கடந்து வணிபத்தை செய்யக்கூடிய அற்புதமான போக்கை தமிழர்கள் வந்து செஞ்சுருக்கிறாங்க. குறிப்பாக இந்த நன்னீர் நிலைகளை நீந்தக்கூடிய ஆமைகளை வைத்து அவர்கள் கடந்து போயிருக்கிறாங்க. சரி, நீங்கள் யோசிக்கலாம், சார் 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி நாள் காட்டி கிடையாது, திசை காட்டி இல்லை, எப்படி வந்து மக்கள் கடல் கடந்து போனாங்க? இது உண்மையா பொய்யா, சும்மா வரலாற்று பிதற்றலா அப்படின்னு சொல்லும் போது ஆமை தான் அவர்களுக்கான வழிகாட்டுகின்ற அற்புத உயிரினமாக இருந்திருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கடல்வாழ் சூழல் அறிஞர் ஒரிசாபாடு ரொம்ப அழகாக சொல்கிறாரு, எப்படி இந்த ஆமைகள் வந்து பெரிய ஒரு கட்டத்தை வந்து தமிழ் சமுதாயத்துக்கு செஞ்சுருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பல திருக்கோயில்களில் ஆமைக்கான ஒரு அங்கீகாரம் இருக்கும், கற்சிலைகளில் செதுக்கி வச்சுருப்பாங்க. இந்த ஆமைக்கும் தமிழ் பெண்களுக்குமான ஒற்றுமை நிறைய இருக்குது. இதை தமிழர்கள் ரொம்ப அழகாக விவரிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் இன்றைய காலகட்டத்தில் இந்த 21ஆவது நூற்றாண்டில் எங்கெல்லாம் கல்யாணம் பண்ணின்னு போகிறாங்களோ தன் தலைப்பிள்ளையை ஈண்டெடுக்க தமிழ் நிலத்துக்கு தாய் வீட்டுக்கு வந்து சேருவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஆமையும் கூட எங்கெல்லாம் கடல் கடந்து சென்றாலும் கூட தன்னுடைய முட்டையை ஈன்ற அது வந்து சேர்கின்ற இடம் தாய் நிலமான தமிழ் நிலம். அதனால தான் இன்றைக்கி சென்னைக்கு பக்கத்தில் திரு வான்மையூர்னு சொல்லுவாங்க. அது முழுக்க சொல்லும் போது திரு ஆமையூர். இன்று நீங்கள் அந்த கடற்கரை ஓரம் சென்று பார்த்தாலும் ஆமைகள் அதற்கான புகலிடம் வந்து திரு ஆமையூர் என்ற நிலப்பகுதி தான். இப்படி தான் தமிழர்கள் வந்து வாணிபத்தை மேற்கொண்டாங்க. அவங்க வந்து ரொம்ப நேர்மையான விஷயங்களை கடைபிடிக்கிற மக்களாக இருந்திருக்கிறாங்க. ரொம்ப நேர்மை. கொள்ளுதல் என்ற ஒரு விஷயமே தமிழர்கள் வரலாற்றில் இல்லை என்று நான் சொல்லுகிறேன். நீங்கள் விவசாயத்தை எடுத்து பாருங்கள், நீங்கள் வந்து வாணிபத்தில் வந்து நேர்மறையான மக்களாக இருந்திருப்பாங்க. நீங்கள் சாதாரண மக்களை பாருங்கள், நீங்கள் இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் போங்க, அங்கே மார்க்கெட்டை பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்கும், தக்காளி வந்து பழசாக இருக்கும், கட்டாயம் தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு அவங்க தரவே மாட்டாங்க. ஒரு வேளை கொடுத்தாலும் குறைஞ்ச ரேட்டில் கொடுப்பாங்க. அல்லது இதை நீ வாங்கிட்டீங்க தம்பி, இதை கொஞ்சம் எடுத்துன்னு போய் ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு கொடுக்குற ஒரு போக்கே இருக்கணும் ஒழிய அதுக்கு தகுதியான காசை வாங்குகிற விஷயம் இருக்காது. எவ்வளோ நேர்மறையான தமிழ் சமுதாயன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கொள்ளுதல் இல்லாமல் என்பதை நீங்கள் சாதாரணமாக வந்து இந்த விவசாயத்தில் பார்க்கலாம். இப்போ எங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வரேன், எங்கள் ஊரில் வந்து மல்லாட்டைன்னு வாங்க, வேர்க்கடலைன்னு சொல்ல மாட்டாங்க, மல்லாட்டை. அது முதன்மையான ஒரு பயிர். ஊடுபயிர்ன்றது வந்து சாதாரண தட்டைப்பயிறு, பெரும்பயிறு, பச்சைப்பயிறுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வண்டுகள் வந்து அந்த பருவ காலங்களில் வந்து அந்த பூவை வந்து மொய்ப்பதற்கு வரும்போது அதை வந்து கொன்று பார்க்க வேண்டிய எண்ணம் வந்து தமிழர்களுக்கு வர்றதில்லை. அதுக்கு பதிலாக என்ன செய்வாங்க, ஊடுபயிரை போட்டு அந்த வண்டுகளை திசை திருப்பி தனக்கான அடிப்படையான முதன்மை பயிரை அறுவடை செஞ்சுக்குவாங்க. எவ்வளவு நேர்மையான ஒரு தமிழ் சமுதாயம், எவ்வளவு மேம்பட்ட ஒரு கருத்துக்கள். கொன்று அல்லது வந்து ஒருத்தரை ஏமாற்றி
பிழைக்க வேண்டிய ஒரு புத்தி இல்லாத அற்புதமான விஷயங்களை வணிக மேலாண்மையில் தமிழர்கள் மீண்டும் மீண்டும் நமக்கு கொடுத்துனே இருக்கிறாங்க. வாட் இஸ் சிம்பிள் டிப் ஆஃப் மார்க்கெட்டிங்? மார்க்கெட்டிங் எந்த அளவுக்கு எளிமையானது? ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க கோயம்பேடு போனீங்கன்னா, ஸோ சப்போஸ் அவங்க வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்க தக்காளியை கொடுத்தாலுமே, ஒன்று இதை எடுத்துகிட்டு வாங்கிட்டீங்க, அதை எடுத்துகிட்டு போய் தக்காளி அது ஏதாவது சட்னி வச்சு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னாங்க. அந்த ப்ரைஸ்க்கு ஏற்றாம அந்த குவான்டிட்டி அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி காசு வாங்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் மார்க்கெட்டிங். இது வந்து சின்ன சின்ன பிஸ்னஸில். ஸோ கொஞ்சம் அப்பர் லெவல் வரும்போது ட்ரெஸ்ஸு, காஸ்மெட்டிக்ஸ் இது மாதிரி வரும்போதுலாம் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க? ஸோ அதில் வந்து ஏதாவது சிம்பிள் டிப்ஸ் இருக்கா? நிறைய இருக்குது. இதை நம்ம வந்து ஆங்கிலத்தில் சொல்லும் போது ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்ட்ராட்டஜிஸ், யுத்திகள் அப்படின்னு சொல்லுவோம், மார்க்கெட்டிங் யுத்திகள். இந்த மார்க்கெட்டிங் யுத்திகளில் கூட நீங்கள் தமிழ் வரலாற்றுலேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். குறிப்பாக நீங்கள் சொல்லும் போது இந்த கிராமப்புற பெண்கள் அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் யுத்திகளை கற்றுக்கலாம். இது நீங்கள் வந்து மார்க்கெட்டிங்ன்றது ரொம்ப பெரிய விஷயமா யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப எளிமையான கருத்துக்கள் இருந்து நீங்கள் யோசிக்கலாம். இந்த பெண்கள் நாங்கள் வந்து எங்களுடைய புத்தகத்தில் படிக்கிறோம். பிலிப் கோட்லர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மார்க்கெட்டிங் குருன்றவர் இருக்கார். அவர் தான் எங்களை மாதிரியான பேராசிரியர்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார். அவர் சொன்ன இந்த பிரின்சிபல்ஸை வச்சு தான் இன்றைக்கி எல்லா நாடுகளிலும் இந்த மார்க்கெட்டிங் என்ற விஷயங்கள் வந்து கொண்டு போய் சேர்க்கப்படுது. அவர் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஒரு வாடிக்கையாளர்களை தேடும்போது தனிப்பட்ட முறையில் நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் உங்களால் வந்து வியாபாரத்தை வந்து உறுதி செய்ய முடியும், லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு அவர் படிக்கிறார். ஆனால் டெக்னிக்கலாக ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது, இந்தியாவில் பார்க்கும்போது, குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்க்கும்போது அந்த வார்த்தைக்கான விடயம் வந்து கட்டாயமாக ஒத்துப்போல. காரணம் என்னன்னா, சாதாரண கிராமப்புறங்களில் சந்தையிலையும் மண்டியிலையும் வேலை செய்கிற இந்த பெண்கள் ஒரே நேரங்களில் தொடர்ந்து 4-5 வாடிக்கையாளர்கள்ட்ட வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, என்ன யுத்திகள் வச்சுருக்காங்கன்னா, they know how to touch the sentiment of the customers. அவங்க அழைக்கும் போது அண்ணாவா, அக்காவா, தம்பிவா, தங்கச்சிவான்னு சொல்லிட்டு உறவுகளை வைத்து அவர்களை அழைக்கிறாங்க. அழைச்சிட்டு அவங்கள கேட்குறாங்க. இந்த வியாபாரத்தை மட்டுமே அவங்க கவனிக்கிறது இல்லை, பர்சனலான விஷயங்களும் கேட்குறாங்க. போன வாரம் நீங்கள் சந்தைக்கு வரும்போது உங்கள் பொண்டாட்டி மாசமாக வந்தாங்களே, எங்கே போனாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்னுடைய கேள்வி என்பது, வியாபாரத்துக்கு இந்த கேள்விக்கு என்ன சம்பந்தம்? தனிப்பட்ட முறையில் அக்கறையை வந்து காட்டுகின்ற ஒரு அற்புதமான யுத்தியை செய்கிறாங்க. அப்போ அவங்க உடனடியாக என்ன சொல்கிறாங்க, என்னுடைய மனைவிக்கு வந்து குழந்தை பிறந்துருச்சு. அடுத்த கேள்வி கேட்குறாங்க, என்ன குழந்தை? பெண் குழந்தை. பெண் குழந்தையா? மகாலட்சுமி. நல்லா இருப்பா. அவன் வந்து இஸ்லாமியனாவோ அல்ல கிறிஸ்தவனாவோ எந்த மதனாக இருந்தாலும் லக்ஷ்மின்ற வார்த்தை தன்னுடைய மகளை சொல்லுகின்ற போது அவருக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த சந்தைகளை பார்த்துக்கிற நேரங்களில் இந்த ஆம்புலன்ஸ் கிராஸ் ஆகி போகுது. உடனடியாக ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறாங்க, வியாபாரத்தை நிறுத்துறாங்க. ஒரு நிமிஷம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போடுறதும் இது எல்லாமே வந்து வேல்யூஸ். இந்த வேல்யூஸ் சாதாரண மக்களிடம், எளிமையான மக்களிடம் கொட்டி கிடக்குது. இதை வந்து இன்னைய காலகட்டத்துக்கு தேவையான விதங்களில் நம்ம பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. நீங்கள் குறிப்பாக நீங்கள் பாருங்களேன், நம்மளுடைய அம்மா கூடமே பழைய சோறு மீந்திருக்கும். பழைய சோறோ மற்ற விஷயங்கள் மீந்திருக்கிறத அவங்க இன்விடேஷன் கொடுப்பாங்க. தெருவில் நாய்கள் இருக்கும், அந்த நாய்களை கூப்பிடுவாங்க, தேன்னு கூப்பிடுவாங்க. அந்த நாய்கள் வரும். அவங்க என்ன செய்யலாம், வேஸ்டான பொருள் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கல்லுலையோ அல்லது ஒரு மண்ணுலையோ அல்லது புல்லுலையோ போடுறத விட்டுட்டு அவங்க கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த நாயுடைய நாக்கு பாதிப்படையக்கூடாதுன்றதுக்காக கல் மேலே போட்டு அதை சாப்பிட்றத ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்டு போகிற பழக்கம் இன்றைக்கும் கிராமப்புறங்களில் சாதாரண மக்கள்கிட்ட பரவி கிடக்குது. என்னென்னா ஒரே ஒரு விஷயந்தாங்க மேடம், இங்கே வந்து மார்க்கெட்டிங்ன்றது நீங்கள் வாடிக்கையாளர்களை எந்த அளவு நீங்கள் அக்கறையாக பார்த்துக்கிறீங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த விஷயத்தை எந்த தொழிலும் பிரதிபலிக்கும். இப்போ நீங்கள் ரீட்டைல் அவுட்லெட்டுன்னு நீங்கள் படிக்கிறீங்க. பெருங்கால நேரங்களில் வந்து நீங்கள் வந்து பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து இங்கே வியாபாரம் பண்ணுறாங்க. ஒரே ₹1 வந்து கம்மியாக இருந்தாலும் உங்கள் அக்கௌண்ட்டில் உங்களுடைய கார்டு செயல்படாது. அது டெபிட் கார்டாக இருக்கட்டும், கிரெடிட் கார்டாக இருக்கட்டும். ஆனால் நீங்கள் பார்ப்பீங்க, நம்ம கிராமப்புறங்களில் பார்ப்பீங்க, இந்த மீன்கார அத்தை, தயிர்கார அத்தை, மோர்கார அத்தை நம்ம பேர் வச்சுருப்போம். என்ன மதமோ என்ன ஜாதியோ, ஆனால் பேர் என்னன்னா அத்தை. அவங்க ரொம்ப எளிமையாக வந்து என்ன சொல்லுவாங்க, அண்ணன் மகளை, அக்கா மகளைன்னு உறவு கொண்டாடுவாங்க. ஒருவேளை காசு இல்லாத நேரங்களில் பரவாயில்லப்பா, அடுத்த தடவை வரும்போது நான் கொடுக்குறேன், வாங்கிக்கிறேன் அப்படின்ற ஒரு பேச்சு வந்து இன்றைக்கும் தமிழ் மக்கள்கிட்ட இருக்குது. இந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் மேடம். அதை வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த கொசுறு அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது தமிழ் வரலாற்றில். அது என்ன சார் கொசுறு? ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து ஒரு பாலோ தயிரோ வாங்கும்போது ஊற்றிட்டு 1/2 லிட்டரோ 1 லிட்டரோ வாங்கிட்ட பிறகு
கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றுவாங்க. அந்த எக்ஸ்ட்ரா ஊற்றுறதுக்காக நம்ம ஆளுங்க தட்டு வச்சுக்கணும், சொம்ப வச்சுன்னா காத்துன்னு இருப்பாங்க. அந்த கொசுறு இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ் நீங்கள் பார்ப்பீங்க இல்லைங்களா, இன்றைக்கி மார்க்கெட்டிங்கில் மல்டிநேஷ்னல் கம்பெனி அவங்க கொடுப்பாங்க, நீங்கள் வந்து 750 கிராம் மொத்த அளவு, ஆனால் என்ன பண்ணுவாங்க 800 கிராம், அந்த 50 கிராம் வந்து எக்ஸ்ட்ரா. அது இந்த மாதிரியான மக்கள்கிட்ட கற்றுக்கின யுக்தி தான். ஒரு நாட்டோட வளர்ச்சி அப்படின்றது அந்த நாட்டோட உள்நாட்டு உற்பத்தியை கணக்கில் கொண்டு தான் இருக்குது, அதாவது ஜிடிபி. ஸோ இப்போ வந்து இந்தியாவோட ஜிடிபி எந்த நிலைமையில் இருக்குது? ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க மேடம். இந்தியாவுடைய உள்நாட்டு உற்பத்தி, இது உற்பத்தின்னு சொல்லும் போது மொத்த மக்களும் உழைச்சி அந்த நாட்டுக்கு என்ன கொடுக்குறாங்கன்றதை பொறுத்து இருக்குது ஜிடிபின்ற ஒரு விஷயம். இப்போ இந்தியாவுடைய உற்பத்தின்றது எதை சார்ந்து இருக்குன்ற ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக பார்க்கணும். ரெண்டாவது, என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திச்சிருக்குன்னு பார்க்கணும். நீங்கள் 50-60களில் நீங்கள் வந்து நல்லா நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திரைப்படங்களில் பார்க்கலாம். அது என்ன பார்க்கலான்னா, பெரும்பாலான நேரங்களில் விவசாயம் அதை சம்பந்தமான விஷயங்களை மட்டுமே நம்ம உற்பத்தி செஞ்சுட்டு இருந்தோம். அப்போ நீங்கள் பார்த்து ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு விவசாயியாக இருப்பார், வில்லன் யாருன்னு பார்த்தா ஒரு பண்ணையாராக இருப்பார். நீங்கள் அந்த ட்ரெண்டை நீங்கள் பார்த்துக்கலாம். 80களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 80 அல்லது 85 நாட்களில் மேனுஃபேக்சரிங்ன்றது இந்தியாவில் பெரும்பாலான விஷயங்கள் ஃபேக்ட்ரி எல்லாம் வந்து காக்கி கலர் ட்ரெஸ் போட்டு போவாங்க. ஹீரோ வந்து காக்கி கலர் ட்ரெஸ் போட்டு அவர் யூனியன் லீடராக இருப்பார், அவர் அந்த மக்களுக்காக பேசுவார், அந்த முதலாளிகள்கிட்ட பேசுவார். இன்றைக்கி ட்ரெண்டு மாறிடுச்சு. இன்றைக்கி எப்படின்னா முழுக்க ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இன்றைக்கி வந்து சேவை சார்ந்த தொழில்களை நம்ம முன்னெடுக்கிறோம். இப்போ பெரும்பாலான நேரங்களில் சேவை சார்ந்த விஷயங்களில் அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா வெளிநாட்டு கம்பெனியுடைய நிர்வாகத்தை எதிர்பார்க்குறோம். ஆரம்பத்தில் 90-91 அந்த வாக்கில் இந்த எல்பிஜின்னு சொல்லுவாங்க மேடம், லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் சொல்லிட்டு நரசிம்மராவ் கவர்மெண்ட்டில் காலம் சென்ற நமது மன்மோகன் சிங் அவருடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கிற நேரங்களில் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கொள்கைகள். அந்த நேரங்களில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருந்துச்சு. அப்போ வெளிநாடுகளில் இருந்து ஆட்களை நம்ம வர வச்சுருந்தோம். அதை பேஸ் பண்ணி உற்பத்திக்குன்றது பெரிய அளவில் வந்துச்சு. ஈவன் 2005 கூட ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்து வெளிநாட்டு கம்பெனி நம்ம வர வச்சோம். ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா முழுக்க சேவை சார்ந்து நம்ம ஏற்றுமதி செய்கிறோமே ஒழிய அதுக்கான வெளிநாடுகளில் இருந்த பணம் வந்து நம்ம நாட்டுக்கு வருதா, அந்நிய செலாவணி நம்ம கையில் இருக்குதா, இதை பொறுத்து உலக நாடுகள் நிற்கிறாங்க. இப்போ குறிப்பாக இப்போ இந்தியாவுடைய நிலைமை 4-5% தான். இப்போ நம்ம பெருமையாக சொல்லிப்போம் உலகத்தில் 5வது தலை சிறந்த பொருளாதார நாடு. யாருக்கு, எந்த மக்களுக்கான வளர்ச்சி இது கொடுத்துச்சு? இது வந்து ஒரு இன்க்ளூசிவ் க்ரோத் கொடுக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நீங்கள் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் யூபிஏ 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா 8-9% ஜிடிபி நம்ம ஏற்கனவே பார்த்தாகிவிட்டது. இப்போ இருக்கிற 4-5% இது வந்து இந்த தரவுகள் எந்த அளவு உண்மைன்றதும் கிடையாது. இப்போ நம்ம மக்களை பார்க்குறோம், ஒரு பக்கம் வந்து பில்டிங் கட்டினே இருக்கிறான், ஒரு பக்கம் வந்து ஸ்லம்மாக இருக்குது. இது எப்படி வந்து ஒரு சரிசமமான நாடு, சரிசமமான பொருளாதாரம், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுன்றது சோஷியலிசம். அதை ஃபாலோ பண்ணுற இந்த நாட்டில் இந்த பிரச்சனைகள்ன்றது இருக்குது. இந்த ஜிடிபி வந்து இன்றைக்கி சொல்கிற நிலையில் படு மோசமான நிலைமையில் தான் இருக்குது. இது எதிர்காலத்துக்கு எந்த மாதிரியான பொருளாதார கொள்கையை நம்ம செய்ய போகிறோம், உலக நாடுகளுடைய நடவடிக்கை என்ன, இப்போ உலக நாடுகள் எப்படி நம்ம இந்தியாவை பார்க்குது, நம்மளுடைய பொருளாதாரம் மேம்படுறதுக்கு அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, எக்ஸ்பேரிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க, இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளில் போய் சென்று வேலை செய்து அந்த பணத்தை அனுப்புகின்ற மக்களுடைய பங்களிப்பு என்ன, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த ஜிடிபியில் வந்து பெரிய ரோல் பண்ணாலும் கூட நம்மளுடைய உற்பத்தி எவ்வளோ இருக்குது, பெரும்பாலான நேரங்கள் நம்ம இம்போர்ட் மட்டும் பண்ணுறோமா அல்லது எக்ஸ்போர்ட் நம்ம பண்ணி நாடுகளுக்கு உற்பத்தி பண்ணி அந்த வெளிநாட்டு பணத்தை எல்லாம் வாங்குறோமா, இது எல்லாம் பொறுத்து தான் நம்மளுடைய ஜிடிபின்றது உயரும். கொள்கை வந்து பெரும்பாலான நேரங்கள் தெளிவாக இருந்தாலும் நடைமுறைப்படுத்துறதுல நம்ம நாடு வந்து பெரிய சிக்கல், எல்லா இடத்துலையும் சிக்கல். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வணிக மேலாண்மை எடுத்து படிக்கிறதால என்ன பெனிஃபிட் இருக்குது? இப்போ வந்து என்னையோ சரி என் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தவங்க இருக்கட்டும், ஸோ அவங்க வந்து ஒரு ஆப்ஷனல் தான், அவங்க சயின்ஸ் கேட்டிருப்பாங்க, பிஸ்னஸ் மேக்ஸ் கேட்டிருப்பாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்டிருப்பாங்க, ஸோ எல்லாமே கேட்டு கிடைக்காம ஒரு ஆப்ஷனலாக தான் காமர்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ அது மாதிரி எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சரி காமர்ஸ் இதில் இந்த பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது நாலேஜ் பாயிண்ட் சொல்லுங்கள் சார். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு போது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் உண்மை. இன்றைக்கி வந்து மக்கள் வந்து யோசிக்கிறாங்க. ஸோ காமர்ஸ் கவர் யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து வாணிபமோ அல்லது வந்து இந்த மேலாண்மையோ இல்லாத பகுதிகளே இல்லை. இன்றைக்கி மாணவர்கள் தெரிஞ்சு தெளிவாயிட்டு நான் பிஸ்னஸ் ஸ்டடி பண்ணணும், நான் வந்து ஒரு சுயமாக வந்து நிற்க வேண்டிய கடமையும் கட்டாமையும் எனக்கு இருக்குது,
நான் வந்து வளர்கிற தலைமுறையை வருகின்ற தலைமுறையை மாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது. நான் ஏதோ ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு போயிட்டு காலையில் ஒரு 10 மணிக்கு போய் 5 மணிக்கு திருப்பி வந்துட்டு என் வாழ்க்கையை மேம்படுத்தணும் அப்படின்ற மனநிலை மக்களிடையே போயிட்டு, இன்றைக்கி நான் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் நான் போய் சம்பாதிப்பேன், அந்த பணத்தை கொண்டு முதலீடாக போட்டு ஒரு தொழிலை ஆரம்பித்து அடுத்த காலகட்டத்துக்கு நான் போகணும், நான் ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவனன்ற மனநிலைக்கு இந்த வணிக மேலாண்மை உருவாகுது. நான் என்னுடைய பள்ளியில் நான் வந்து மேத்ஸ் பயாலஜி தான் படித்தேன். எனக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி நான் சொல்கிறது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னே நான் இந்த மாதிரியான எண்ணங்கள் தான். இன்றைக்கி நான் யோசிக்கிறேன், ஏன் நம்மளுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரியான விழிப்புணர்வு கிடைக்காம போச்சு? அப்பயே நம்ம வணிக மேலாண்மை நம்ம தெளிவாக நல்லா தெரிந்து படிச்சிருந்தா இன்னும் நல்லா படிச்சிருக்கலாமே, நிறைய சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்குமே அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நிறைய வாய்ப்புகள் கொண்டு இருக்கிறது. பெரும்பாலும் நேரங்கள் என்ன சொல்லிடுறாங்க, ஏதோ வந்து ஒரு கார்ப்பரேட்டில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு தான் இந்த வணிக மேலாண்மை படித்தவங்க இருக்கிறாங்க. அப்படி அல்ல. நீங்கள் வந்து இன்னும் 100க்கும் மேற்பட்ட அரசாங்க நிறுவனங்களில் இந்த வணிக மேலாண்மைக்கு அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது. HR எக்ஸ்பர்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. அனலிட்டிக்ஸ் இருக்குது. இப்போ கம்பெனியில் IT இருக்குது. கவர்மெண்ட் கம்பெனியில் நான் சொல்கிறேன், அதிகப்படியான சம்பளத்துக்காக இந்த கவர்மெண்ட் கம்பெனிங்க வந்து இந்த வணிக மேலாண்மை படித்த மாணவர்களை எடுக்கிறாங்க. குறிப்பாக MBA படித்தவங்களை கூப்பிடுறாங்க. போட்டித் தேர்வுக்கு தயாராகணும், காம்படிஷன் அதிகமாக இருக்குது. இதே சூழ்நிலையில் போய் இருக்கும்போது சம்பளம் மட்டுமே இல்லை, அவர்களுக்கான தகுதியும் தராதரமும் கூடிய சமூக அந்தஸ்தும் வந்து இந்த படிப்பு வந்து MBA அப்படின்னு சொல்லும் போது அதுக்கான மவுசு இன்னும் குறையாம தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து காமர்ஸ் குரூப் எடுத்து படிச்சுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் அவங்க வேற என்ன பண்ணலாம்? ஸோ சிம்பிளாக இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கவர்மெண்ட் ஒர்க்கில் போகிறத விட்டுட்டு ஸோ அவங்க ப்ரைவேட்டேஷனாக என்ன பண்ணலாம், ஸோ அவங்க ஓனாக என்ன பண்ணலாம், ஸோ அதை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். நிர்வாகம் எல்லா பக்கமும் இருக்குதுமா. இப்போ நீங்கள் பார்க்கும்போது பெரும்பாலும் நம்ம என்ன வந்து கார்பரேட்டில் போயிட்டு வேலை செய்வாங்க MBA முடிச்சவங்க அப்படின்ற விஷயம்னா இல்லை. இன்றைக்கி எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் HRன்ற ரோல் இருக்குது, ஆளுங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு. இப்போ வந்து எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் மார்க்கெட்டிங் டீம் வச்சுருக்கிறாங்க. நான் சமீபத்தில் ஒரு கல்லூரிக்கு போனேன், அந்த கல்லூரியில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் டீம்னு வச்சுருக்கிறாங்க. எனக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு, ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் மார்க்கெட்டிங் ஹெட்டாக அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. இந்த கல்லூரி நிர்வாகம் என்ன செய்யுது, மாணவர்களுக்கு என்ன செய்யுது, வேலைவாய்ப்பு உறுதிப்படுத்துதா இல்லையா, எத்தனை மாணவர்கள் சேர்ந்துருக்கிறாங்க, இங்கே வர்றதால வந்து பெனிஃபிட்ஸ் என்ன, மார்க்கெட்டிங் டீம் செய்கிறாங்க. அந்த வேலையை செய்யக்கூடியவங்க வந்து இந்த வணிக மேலாண்மையில் இருக்கக்கூடியவங்க தான். ஆளுங்களை வாரியர்களை வந்து தேர்ந்தெடுக்கிற பொறுப்பில் இந்த HR ஃபீல்டில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறது சிஸ்டம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. குறிப்பாக இன்னொரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனல் ஏரியாஸ் இருக்குமா. ஒரு ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு நிர்வாகம்னு சொல்ல முடியாது. மார்க்கெட்டிங் இருக்குது, HR இருக்குது, சிஸ்டம்ஸ் இருக்குது, அக்கௌண்டன்ஸ் இருக்குது, ஃபைனான்ஸ் இருக்குது, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்குது, இன்னும் ஸ்பெசிஃபிக்காக மார்க்கெட்டில் சேல்ஸ் அண்ட் ப்ரமோஷன் இருக்குது. இப்படி ஒரு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இந்த நிர்வாகவுடைய அமைப்பு வந்து பறஞ்சு விரிஞ்சு இருக்குது. வாய்ப்புகளும் அதை சார்ந்து நிறையா இருக்குது. இன்றைக்கி வந்து அனலிட்டிக்ஸ் வந்து இன்றைக்கி பூமிங். இன்றைக்கி யார் MBAலோ அல்லது BBAலோ அனலிட்டிக்ஸ் படிக்கிறாங்களோ அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து அடுத்த லெவலில் இருக்குது. குறிப்பாக இந்த டேட்டா அப்படின்ற அந்த விஷயத்தை சார்ந்து எந்தெந்த குழந்தைகள் பயில்கிறாங்களோ அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் வந்து இந்த பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் கொட்டி கிடக்குது. குறிப்பாக 10 அல்லது 12 லட்ச ரூபா வருஷத்துக்கு கொடுக்குற வேலை வாய்ப்பாக ஒரு UG டிகிரி முடித்த குழந்தைங்களுக்கு இந்த படிப்பு இருக்குது. நீங்கள் வேறு எந்த படிப்பு போனாலும் அவர்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் சொல்கிற அந்த முதுகலை பட்டத்தை படிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஒரு டீச்சிங் போனால் கூடமே ஒரு BEd படிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஒரு சாதாரண ஒரு இளங்கலை பட்டம் முடிச்சுட்டு கை நிறைய சம்பாதிக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்பும் இந்த வணிகங்கள் சம்பந்தமான இந்த பிஸ்னஸ் இருக்குது. நீங்கள் BCom BBA வித்தியாசப்படுத்தி பார்க்கலாம். BComன்றது இஸ் லைக் எ ஓஷன். அதில் ஒரு செங்குத்தான ஒரு ஸ்ட்ரீம் தான் வந்து பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ரெண்டுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொழியியல் கோட்பாடு இப்போது இந்தியாவை தாண்டி மற்ற எந்த ஊருக்கு நம்ம போனாலும் ரஷ்யாவாக இருக்கட்டும், இந்தோனேஷியாவாக இருக்கட்டும், இங்கே வந்து அந்த ஊரோட லாங்குவேஜ் தான் அவங்க பேசுவாங்க. சப்போஸ் தமிழ்நாட்டிலேருந்தோ இல்லை வேறு ஏதாவது ஊர்லேருந்தோ போய் அங்கே டூரிஸ்ட்டை மாதிரி போனோன்னா அவங்களுக்குள்ளே பேசுகிற ஒரு காமன் லாங்குவேஜ் அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா அது இங்கிலீஷாக மட்டும்தான் இருக்கும். பட் அவங்க ஊரில் இருக்க பர்சன் கூட அவங்க பேசுகிற லாங்குவேஜ் எதுனா அவங்களோட தாய்மொழியை தான் பேசுவாங்க. ஸோ இதை ஒரு சைடு இருக்கும்போது நம்ம இந்தியான்றது வந்து ஒரு கலப்பு கலாச்சார நாடு, கலப்பு பொருளாதார நாடு. இங்கே பன்முக மதங்களும் இருக்குது, பல மொழிகள் பேசுகிற மக்களும் இருக்காங்க. ஸோ இப்போ தமிழ்நாடு தமிழ் தாய்மொழி, ஆங்கிலம் வந்து இணைப்பு மொழியாக இருக்குது. ஸோ இங்கே இந்தியை வந்து திணிக்கிறாங்க. அது வந்து சரியா தப்பா? அது உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் சார். 100% தவறு தான். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. தனக்கு தேவைக்கு மொழியை கற்றுக்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ என்னுடைய தந்தை வந்து இராணுவ வீரர். அவர் வந்து பல இடங்களுக்கு போயிருக்கிறாரு, பிரயாணம் பட்டிருக்காரு. அந்த இடத்துல வந்து அவருக்கு ஹிந்தி தேவைப்படுது.
அவர் தேவைப்படும் போது அதை படிச்சுப்பார். நீங்கள் வந்து நீ தமிழ்நாட்டில் வந்து இந்தியா வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து ஹிந்தி இருக்குது, ஹிந்தி பேசுகிறவங்க எல்லாம் நிறையா இருக்கிறாங்க, நீ வந்து இந்தியா வந்து தமிழ்நாட்டில் படிச்சுக்கன்னு ஒரு திணிக்கின்ற போது அது வந்து எதிர்க்க வேண்டிய கடமையும் கட்டாமையும் தமிழ் உணர்வு உள்ள அல்லது தமிழை வந்து தனக்கு தாய்க்கு சமமாக நினைக்கிற அத்தனை தமிழர்களும் எதிர்ப்பாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா, தமிழ்நாட்டில் தான் இந்தி சபை அதிகமாக இருக்குது. நாங்கள் என்ன சொல்ல வரோம், நம்ம என்ன சொல்ல வரோன்னா, நீ வந்து தாராளமாக இந்தியை வந்து தாராளமாக படிச்சுக்கோ, ஆனால் கட்டாயப்படுத்துகின்ற போது அதை கேள்வி கேட்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்மளுக்கு இருக்குது. மக்கள் தொகை கணக்கெடுப்புலையும் சரி, இயற்கை வளத்துலையும் சரி, எல்லா நாட்டை விட இந்தியா வந்து கொஞ்சம் உயர்ந்த லெவலில் இருக்குது. ஆனால் இதை விட மக்கள் தொகை, இயற்கை வளங்கள் இது எல்லாத்துலேயுமே வந்து குறுகிய நாடுகளாக வந்து நிறைய நாடுகள் இருக்குது. சீனா, ஜப்பான் அது மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய நாடுகள் இருக்குது. ஆனால் அந்த நாடுகளோட வளர்ச்சியோட நம்ம நாடு வந்து மிகவும் தாழ்ந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தாழ்ந்திருக்கிறத தாண்டி வளராமல் இருக்குது. ஓகே, வளர்ந்துருக்கு. ஸோ அவங்க வந்து இங்கே இருக்காங்கன்னா நம்ம வந்து இன்னும் அவங்க வந்து ஒரு 10% போயிட்டாங்கன்னா நம்ம இன்னும் ஒரு 5% தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை இன்னும் வளரலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல வரீங்களா? இந்தியா வளரலன்னு சொல்லிட்டு சொல்லிட முடியாது. இன்னும் அதிகப்படியான வளர்ச்சி தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். குறிப்பாக உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாடும் உலகத்துக்கு பல விஷயங்களை வந்து கொடுக்குறாங்க. குறிப்பாக சைனா பார்த்தீங்கன்னா இந்த கைவினை பொருட்கள் உலகத்துக்கு கொடுக்குறாங்க. இப்போ ஜெர்மனி பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, அவங்க வந்து உலகத்துக்கு தலை சிறந்த கார்களை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு நாடுகளும் உலகத்துக்கு கொஞ்சம் கொடுக்காங்க. அப்போ இந்தியா என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தா, இந்தியா வந்து மனித வளத்தை உலகம் ஃபுல்லாக கொடுக்குறாங்க. அப்போ நம்ம நாட்டுக்கு எங்கே மனித வளம் போச்சு? அதுக்கான காரணம் இல்லை. இவங்க கடல் கடந்து போகிறாங்களே, போய் அங்கே சம்பாதிக்கிறாங்களே, அங்கேயே தங்கனை வந்து நிறுத்தி கொள்கிறாங்களே அப்படின்ற எண்ணம் ஏன் வருதுன்னா, இந்த மக்களுக்கான அங்கீகாரம் வந்து இந்த அரசாங்கம் கொடுக்கறது இல்லை. இப்போ நான் ஒரு ரிசர்ச் செய்கிறேன், நான் ஆராய்ச்சி செஞ்சு ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி இந்த மனித சமுதாயத்துக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படும் போது என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய குழந்தைங்களையும் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பையும் கடமும் அரசாங்கத்துக்கு இருக்குது. மற்ற நாடுகளில் இருக்கிற அரசாங்கம் இதை தெளிவாக செய்கிறாங்க. ஒரு ஆசிரியரோ அல்லது வந்து ஒரு சயின்டிஸ்ட்டோ நாட்டுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு முயற்சி எடுக்கும்போது அவர்களுக்கான ஃபண்டை கொடுத்து அவங்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளும் செஞ்சு கொடுத்து மொத்தமாக அவங்க குடும்பங்களை பாதுகாத்து உங்கள் ஹஸ்பண்டையோ உங்கள் அண்ணனையோ உங்கள் தம்பியோ நீங்கள் வந்து நாட்டுக்கு விட்டுருங்க, அவங்க முழுமையாக அதில் கவனம் செலுத்திட்டோம், உங்களுக்கான தேவையான அத்தனை விஷயம் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோன்ற ஒரு விஷயத்தை மேற்கத்திய நாடுகள், மேலை நாடுகள் ரொம்ப தெளிவாக செய்கிறாங்க. இப்போ நம்ம நாட்டில் அதுக்கான விஷயங்கள் மிக குறைவு. நான் ஒரு வித்தியாசமான விஷயங்களை செய்ய ஆரம்பித்தாவே முதல் குறுக்கீடு சொந்த பந்தத்துலேருந்து வரும். அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க, இது உனக்கு சாத்தியமாகாது, பொண்டாட்டி புள்ள இருக்குது, அதை விட்டுட்டு உனக்கு ஏன் அந்த வேலை. ஒரு வித்தியாசமான ஒரு விஷயங்களை செய்யணும் நம்ம முயற்சி செய்யும் போதே முதல் தடை வந்து வீடுகளில் இருந்து உறவினர்களிடமிருந்து முதல்ல வந்துடும். அந்த எண்ணம் என்ன ஆகிடும், நம்ம ஏன் அதை செஞ்சுட்டு போகணும், மற்றவங்களுக்கு இல்லாத அக்கறை எனக்கு என்ன அப்படின்ற ஒரு மேம்போக்கான ஒரு எண்ணத்தை உறுதிப்படுத்தி அதை நம்ம செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடுது. அதனால தான் மற்ற நாடுகள் அரசாங்கங்கள் எடுக்கின்ற அந்த முயற்சியால் ஒரு நாளும் வந்து புது புது விஷயங்களை கண்டுபிடிச்சுனே போயின்னு. நம்ம இன்னும் இதே மனநிலையில் இருந்துங்கன்னு இந்த சாதிய சாக்கடையில் மத சாக்கடையில் இருந்துங்கன்னு நம்ம என்ன செய்கிறோம், மனித அறிவுக்கான விஷயங்களை கொடுக்க முடியாமல் அதுக்கான வளர்ச்சியை மேம்படுத்தாமல் மற்றவங்களை வந்து பார்த்து நம்ம இவங்க வளர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிற நிலைமையில் இருக்கிறோமே ஒழிய நமக்கான வளர்ச்சி வந்து மிக மிக குறைவாகவே இருக்குது.